ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ சிலபஸில் 2 வினைச்சொற்களோட வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். நிறைய பேருக்கு இதில் வந்து ஒரு டவுட்டு, 2 வினைச்சொற்களோட வேறுபாடு அறிதல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதில் ஒரு கொஷின் பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. குறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் இது வந்து இந்த மயங்கொலி சொற்களில் தானே வரும், மயங்கொலி எழுத்துக்களில் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து அது மீனிங் மட்டும் கொடுத்துட்டு 2 வார்த்தைகள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சென்டென்ஸ் பேஸ்டு கொடுக்குறாங்க. 2 வினைச்சொற்கள் கொடுத்துட்டு ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் என்ன, வேறுபாடு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குறை, இந்த குறை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாயோட குறைப்பொலின்னு சொல்லுவோம். இது வந்து அளவை குறைத்தல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏங்கிறது தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பாருங்கள், விரிந்து விரித்து. ஓகேவா? ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஸோ மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், நீங்கு நீக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து செகண்டில் இருக்கிறது. குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த 2 வினைச்சொற்களோட வேறுபாடு. ஓகேவா? ஸோ அதாவது வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு தொழிலை உணர்த்தி வரும் சொல் தான் வினைச்சொல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதில் காலம் காட்டும், வேற்றுமை ஏற்காது, திணைப்பால் என் இடங்களை உணர்த்தி வரும். ஓகேவா? சில எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ கூட போட்டிருப்போம் இல்லையா, சிற்பி அகாடமியோட நியூ சிலபஸ் பேஸ் பண்ண தமிழ் புக். ஓகேவா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.